ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹரி. சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு சூப்பரான அப்டேட் கொண்டு வந்திருக்கேன். தலைவர் ஃபேன்ஸுக்கெல்லாம் அவர் எப்போ அரசியல் ஆட்டத்தை ஆரம்பிப்பார் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்திருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் அப்படியே காதில் வந்து தேனா வந்து பாயிற மாதிரி ஒரு நியூஸ் இது. ஸோ ரஜினி சாரோட இன்டர்வியூ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ப்ராபப்ளி. ஸோ அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவர் முகத்தில் அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சி இருந்தது. அவர் பக்கத்தில் இருந்த அந்த மீடியாஸும் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ ஒரு சந்தோஷமா பார்த்தாங்க அவரை. ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நியூஸ் டிவியில் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா பார்த்துருப்பீங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான், ரசிகரை நான் எப்போதுமே ஏமாற்ற மாட்டேன், ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் எப்போ வந்தாலும் நான் சந்திக்க நான் ரெடி அப்படின்ட்டாரு. ஸோ இதன் மூலியமா ரஜினி சார் கண்டிப்பா பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிப்பாரு, அடுத்த எலெக்ஷன்ல கண்டிப்பா போட்டியிடுவாருன்றதை உறுதிப்படுத்திருக்காரு மறுபடியும் ஒரு தாட்டியும். ஸோ நேத்திக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் மட்டும் இல்லை வேர்ல்டு வைட்ல வந்து ரஜினி சாரை பத்தின அந்த ஹேஷ்டாக் வந்து கிரியேட் ஆயிருந்தது. நம்ம பார்த்தோம், மிகப்பெரிய ட்ரெண்டிங்காக இருந்தது. அடுத்த ஓட்டு ரஜினிக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஃபேன்ஸ் எல்லாம். நேத்திக்கு தான் எலெக்ஷன் முடிஞ்சுது. ஆனா எலெக்ஷன் முடிஞ்சு அந்த கையில அந்த மை வச்ச அந்த இது கூட காஞ்சிருக்காது. அதுக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய லெவல்ல பாத்தீங்கன்னாக்கா அந்த ஒரு ட்ரெண்டிங் ஏற்பட்டிருந்தாங்க ஃபேன்ஸ் எல்லாம். இதை பார்த்த இந்தியா லெவல்ல மிகப்பெரிய பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் கூட பாத்தீங்கன்னாக்கா அதிர்ச்சியில இருந்திருக்காங்க தான் சொல்லணும். நம்ம தமிழ்நாட்டு பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் வந்து அப்படியே பயந்து போய் கொலை நடுங்கி போயிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இது. ரஜினி சார் அரசியலுக்கு வந்தாருன்னா கண்டிப்பா அவர் தான் ஜெயிப்பாருன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட்டே இன்னும் வரல, அதுக்குள்ள அடுத்த எலெக்ஷனுக்கு ரெடி ஆயிட்டீங்களேப்பா அப்படின்ற மாதிரி தான் எல்லாரோட மைண்ட் வாய்ஸும் இருக்கும். ஸோ ஃபேன்ஸ் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ரஜினி சாரோட ஆட்டத்தை அவர் ஆரம்பிக்க போறாரு. ஸோ நமக்கு ஒரு க்ளோஸான ஒரு இண்டஸ்ட்ரி சோர்ஸ் மூலியமா கிடைச்ச ஒரு தகவல் என்னன்னாக்கா, ரஜினி சார் மன்றத்துல இருந்த ஒரு முக்கியமான நிர்வாகி அவர் சொன்ன விஷயம் என்னன்னாக்கா, ரஜினி சார் அவருடைய ரொம்ப நெருக்கமான நிர்வாகிகள்லாம் வந்து ஒரு அஜெண்டா கொடுத்து போயிருக்காரு. சோ கமல் சார் அவர்கள் இந்த எலெக்ஷன் அவர் பண்ண ஒரு தப்பு என்னன்னாக்கா, அவர் கட்சி ஆரம்பிச்சாரு, ஆனா வந்து அந்த பூத் கமிட்டிக்கு ஆளே அவர் பிடிக்கல. எலெக்ஷனுக்கு 4 நாளைக்கு முன்னாடி தான் வந்து அதுக்கான வேலைகளை அவர் இறங்கினாரு. ஆனா ரஜினி சார் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 90% அந்த பூத் கமிட்டிக்கான ஆட்கள் எல்லாருமே பிடிச்சிட்டாரு. மீதி இருக்க 10% அடுத்த ஒரு மாதத்துல வந்து முடிக்கணும் அப்படின்ற மாதிரி அஜெண்டா கொடுத்துருக்காராம். சோ இதுதான் பாத்தீங்கன்னா அங்க இருக்க நிர்வாகிகள்லாம் மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்துருக்கு. சோ ரஜினி சார் ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்காரு இந்த வேர்ல்டு வைட் ட்ரெண்டிங் பார்த்துட்டு. சோ அவரோட நெருங்கிய வட்டாரத்துல இருக்க எல்லாருக்கிட்டையுமே பாத்தீங்கன்னாக்கா கூடி சீக்கிரமாவே நம்ம ஆரம்பிச்சலாம், சூட்டோட சூடா ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லாருமே வந்து கிரீன் சிக்னல் கொடுத்திருக்காங்க. சோ ரஜினி சார் இப்ப பாத்தீங்கன்னாக்கா அவர் ஒரு படம் நடிச்சிருக்காரு ஏர் முருகாசோட டீம் கூட. சோ அந்த படம் இன்னும் 2 மாசம் வந்து மும்பைல ஷூட்டிங் இருக்கு, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சென்னையில இருக்கு. சோ இந்த ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டா ஒரு பக்காவான ஒரு அனௌன்ஸ்மெண்டோட வருவார் ஆகஸ்ட் மந்த்ல. சோ ஆகஸ்ட் செப்டம்பர்ல ஒரு சூப்பரான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அடுத்த ஒரு 3-4 மாசத்துல. சோ ஃபேன்ஸ் ரஜினி சார் எல்லாமே பக்கா பிளான் பண்ணி ரெடியா இறங்க போறாரு களத்துல. சோ அவரோட நெருங்கிய வட்டாரத்திலயும் பாத்தீங்கன்னா நிறைய டிஸ்கஷன் நடந்திருக்கு இந்த ஒரு 2-3 நாட்கள்ல பாத்தீங்கன்னாக்கா. சோ எந்த அளவுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரஜினி சாரோட அந்த அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அந்த ஒரு தருணத்துக்காக நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்த்து நிக்கீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.